ரோஜா பூஜா இங்க பாத்தீங்களா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? டே சிண்டு, என்னடா இது அவெஞ்சர்ஸ் போட்டோ போட்டிருக்கு, சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு கிட்டார் மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கியாடா? கிட்டாரே தான்டா ராகுல், நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. இங்க பாரு, ரோஜா பூஜா சோட்டு மீனா அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை, பார்பி டிசைன் போட்டிருக்கு சிண்டு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தனியா ஒண்ணு, எங்க 4 பேத்துக்கு சேர்ந்து ஒண்ணா? எப்படி சிண்டு? நான் இதை எடுத்து பார்க்கட்டுமா? எடுத்து பாரு பூஜா, சூப்பரா இருக்கும். நீ அதுல வாசிச்சு கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லா மியூசிக் வரும் தெரியுமா? ஹை, ட்ரை பண்ணி பார்க்கறேன். சூப்பரா இருக்கு சிண்டு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய் இருங்க, என்னுடைய அவெஞ்சர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். அட, உண்மையாவே சூப்பரா இருக்கே. பூஜா, நீ சொன்ன மாதிரி உங்க 4 பேர்த்துக்கு சேர்ந்து நான் ஒண்ணு வாங்கிட்டு வரல. இங்க பாருங்க, அது பார்பி டிசைன் போட்ட கிட்டார். இது பாத்தீங்களா, ஃப்ரோசன் டிசைன் போட்ட கிட்டார். சூப்பரா இருக்குல்ல? எல்சா ஆனா டிசைன் போட்டது ப்ளூ கலர்ல. வாவ், சூப்பர் சிண்டு. அப்படின்னா எப்பவும் போல ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒண்ணு வாங்கிட்டு வந்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மூணுமே சூப்பரா இருக்கு சிண்டு. ஹை, இத வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை எடுத்து தான் வாசிக்கணுமா? ஆமா பூஜா, இந்த கிட்டாரை கையில வச்சு வாசிக்க கூடாது, சரியா? தெரியும் சிண்டு, இத நான் டிவில பாத்திருக்கேன். இத ப்ளே பண்றதுக்கு தானே இந்த ஹார்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது சும்மா நான் விளையாடுறதுக்கு வாங்கிட்டு வரல. காம்படிஷன் வைக்க போறேன். 3 டீமா பிரிஞ்சு நில்லுங்க. என்னது, காம்படிஷன் வைக்க போறியா? கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் அவெஞ்சர்ஸ் கிட்டார் எடுத்துக்கிறேன்டா. நீ வேணும்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. சிண்டு, நானும் மீனாவும் எப்பவும் போல ஒரு டீம் சேர்ந்துக்கிறோம் சிண்டு. எங்க ரெண்டு பேத்துக்கு ப்ளூ கொடுத்துரு. சிண்டு அண்ணா, எப்பவும் போல நானும் ரோஜாவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னா. வெரி குட். அப்படின்னா இந்த பக்கம் ரோஜா சோட்டு ஒரு டீம், நானும் ராகுலும் ஒரு டீம், பூஜாவும் மீனாவும் ஒரு டீம். டீமோட எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க பார்க்கலாம். டே சிண்டு, எல்லாரும் அவங்க டீமோட தாண்டா சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த ஃப்ரோசன் எல்சா கிட்டாரை மட்டும் பூஜா டீம் பக்கத்துல வச்சுட்டு இந்த அவெஞ்சர்ஸ் கிட்டாரை நம்ம பக்கத்துல வச்சுட்டா காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிண்டு, நாங்க எங்களோட கிட்டாரை வச்சு ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சூப்பரா இருக்கு. நான் நல்லா ப்ளே பண்ண போறேன். ஓகே, டீம் ஏ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கம் ஆன் ரோஜா, ஸ்டார்ட் பண்ணு. என்ன ரோஜா சோட்டு, என்ன பண்றதுனே தெரியலையா? அதை வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும்னு தெரியுமா? டே சிண்டு, மத்தவங்களுக்காவது சான்ஸ் கொடுக்க சொல்லுடா. அவங்களுக்கு கிட்டார் எப்படி ப்ளே பண்ணணும்னே தெரியலடா. சிண்டு, இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. நாங்க ட்ரையல் பார்த்தோம், இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வாவ், ரோஜாவும் சோட்டுவும் ப்ளே பண்றது சூப்பரா இருக்குல்ல? ஏண்டா ராகுல், அவங்க சும்மா விட்டுருந்தா கூட சுமாரா ப்ளே பண்ணிருப்பாங்க. நீ பாரு, உசுப்பேத்தி விட்டு அவங்க சூப்பரா ப்ளே பண்ணிட்டாங்க. இந்தா அவெஞ்சர்ஸ் கிட்டார், நீயே உன்னோட திறமைய காமி. ஜெயிக்காம மட்டும் இருடா, இருக்கு உனக்கு. டேய், நான் யூகேஜி படிக்கிறதுல இருந்து கிட்டார் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ எப்படி ப்ளே பண்றேன்னு மட்டும் பாருடா. ராகுல், என்னாச்சு ராகுல்? இதுதான் யூகேஜில இருந்து கிளாஸ் போனதா? டே ராகுல், விளையாடாத, ஒழுங்கா வாசிச்சிருடா. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்கடா நம்மள. என்னாச்சு? நான் தானே எப்பவுமே எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். சரியா வேலை செய்ய மாட்டேங்குதே. ராகுல், நாங்க ப்ளே பண்ணும்போது எவ்வளவு கிண்டல் பண்ணி சிரிச்ச. உனக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சிருச்சு ராகுல். அடுத்த டீமுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வாசிக்க தெரியாம கிடையாது. இந்த கிட்டார்ல ப்ராப்ளம் இருக்கு, புரியுதா? டே ராகுல், சொன்னா கேளு. கிட்டார்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ அதை ஏதாவது லூஸ் பண்ணி விட்டினா அதுக்கப்புறம் சுத்தமா ஒர்க் ஆகாதுடா. எங்க கிட்டார் மாஸ்டர் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்னா இதை தாண்டா கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணா எவ்வளோ சூப்பரா ப்ளே ஆகும் தெரியுமா? இரு இப்போ நான் உனக்கு ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம். இது நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப டைட்டா இருக்கு. கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வாசிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ சிண்டு, ராகுல் ஏதோ பண்ணிட்டான். குடுகுடுப்புக்காரன் வந்தா ஒரு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி வருது ராகுல். டே ராகுல், நான் அப்பவே சொன்னேன்ல, கிட்டாருக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. சிண்டு, இதுக்கு மேல உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. எங்க டீம்ல இருந்து நாங்க 2 பேர் இப்ப வாசிக்க போறோம். பூஜா, நான் கொஞ்ச நேரம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணு பூஜா. ஓகே மீனா, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ட்ரை பண்றேன். வாவ், பூஜாவும் மீனாவும் கூட எங்கள மாதிரியே சூப்பரா வாசிக்கிறாங்க சிண்டு.
சொல்லு எந்த ரெண்டு டீம் வின் பண்ணிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சே நீ ராகுலோட சேர்ற வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்கன்னு. நீ சும்மா இருந்ததுனால நான் ஏதாவது பண்ணி ஒரு செகண்ட் பிரைஸாவது வாங்கியிருப்பேன். சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. ரோஜா டீமும் பூஜா டீமும் தான் வின் பண்ணிருக்காங்க. நான் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து தர்றேன். டேய் ராகுல், எல்லா கிட்டாரையும் எடுத்து ஓரமா வாது வைடா. இந்த மியூசிக் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண 3 டீம்ல பூஜா டீமும் ரோஜா டீமும் தான் வின் பண்ணிருக்காங்க. இது பூஜா டீமுக்கான பிரைஸ். பூஜா ஓபன் பண்ணி பாருங்க. Thank you சிண்டு, thank you so much சிண்டு. டேய் சிண்டு, நம்மளுடைய கிட்டாரில் மட்டும் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. நீ கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா நான் அதை சரி பண்ணியிருப்பேன். நீ தான் தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்ட. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு ராகுல். நான் வாங்கிட்டு வந்தப்ப 3மே சூப்பரா தான் இருந்துச்சு. நீ தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ணி விட்டுட்ட. இப்போ நான் கடையில கொண்டு போய் கொடுத்து அதை டைட் பண்ணணும் தெரியுமா? டே சிண்டு, இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. உள்ள என்னடா கிஃப்ட் இருக்கு? பார்க்கறக்கே ரொம்ப பெருசா வச்சிருக்க. பயங்கர பெரிய கிஃப்டா? ஹாய் சிண்டு, இது என்னது? இது ட்ரீம் ஸ்பேஸ்னு போட்டிருக்கு. ஆமா பூஜா, உனக்கும் மீனாக்கும் சேர்ந்து ஒரு ஸ்டேஷனரி செட் தான் கிஃப்டா கொடுத்துருக்கேன். நானும் ராகுலும் வின் பண்ணுவோம்னு நினைச்சுதான் இதை பேக் பண்ணேன். ஆனா நாங்க தான் வின் பண்ணலையே. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நீங்க கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். சிண்டு, என்கிட்ட நிறைய பார்பி டிசைன் போட்டது, யூனிகார்ன் டிசைன் போட்டதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த ட்ரீம் ஸ்பேஸ் டிசைன் தான் என்கிட்ட இல்லவே இல்லை சிண்டு. அதனால எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆமா, ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானே. நீங்க 2 பேரும் இதுக்கு வச்சு சண்டை போட்டுக்க மாட்டீங்களே? எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்க போறீங்க. அப்படியெல்லாம் இல்ல ராகுல், நாங்க இதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். பூஜா, நம்ம இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கோ பூஜா. மீதி வந்து நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே மீனா, இதே ஒவ்வொன்றா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, இது ஏதோ வாலெட் மாதிரி இருக்குப்பா. இது என்ன சிண்டு? இது பர்ஸா? அதை நீங்க பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்கு கொண்டு போற பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ ஓபன் பண்ணிட்டீங்கல்ல, உள்ள வந்து இந்த மாதிரி பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படி வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள பணம் கூட போட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஹை, சூப்பர் சிண்டு. அப்படின்னா இதுல பவுச்சும் இருக்கு, பாக்ஸும் இருக்கா? ஸ்கிப்பிங் ரோப் இருக்குப்பா. மீனா மீனா, எனக்கு இந்த ஸ்கிப்பிங் ரோப் ரொம்ப பிடிக்கும். நான் இதை எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ பூஜா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஸ்கிப்பிங் ரோப் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த குட்டி டைரி வேணா நான் எடுத்துக்கிறேன். ஹை, இங்க பாரு, ட்ரீம் ஸ்பேஸ் போட்ட டிசைன் போட்ட ஸ்கேல் இருக்கு. ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் மாதிரி நல்லா பெண்ட் ஆகுது. மீனா, இங்க பாத்தியா? இந்த கிட்ல வந்து பென்சில் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, பவுச்சும் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். பவுச் ஒருத்தர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸ் ஒருத்தர் எடுத்துக்கலாம், சரியா? என்கிட்ட நிறைய பென்சில் பாக்ஸ் இருக்கு, அதனால நான் பவுச் எடுத்துக்கிறேன். ஓகேப்பா, என்கிட்ட நிறைய பவுச் இருக்கு, அதனால நான் பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், சரியா? நான் வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். நீ ஷார்ப்னரும் எரேசரும் எடுத்துக்கோ. டேய் ராகுல், பாத்தியா சண்டை போடுவாங்கன்னு சொன்ன? சண்டை போடாம எப்படி ஈக்குவலா பிரிச்சுட்டாங்கன்னு பாத்தியா? நல்ல வேலைடா, நம்ம 2 பேரும் ஜெயிக்கல. எல்லாமே உனக்கு வேணும்னு கேட்டிருப்ப, இல்லாட்டி சண்டை போட்டிருப்ப. சிண்டு அண்ட் ராகுல், இதை உங்க 2 பேத்துக்கும் பேக் பண்ணது தானே? உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க வேணா ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏ அப்படியா பூஜா? அப்படின்னா ஒன்று பண்ணுறியா? எனக்கு அந்த வாலெட் மட்டும் கொடுத்துரு. எல்லாத்தையும் எடுத்து பென்சில் பாக்ஸில் வச்சுட்டு அந்த வாலெட் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, சரியா? நான் அதில் பணம் எல்லாம் வச்சு எங்கேயாவது கடைக்கு போகிறதுனா எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த டைரி கூட எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குப்பா. அந்த வாலெட் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். டேய் ராகுல், நம்ம ஜெயிச்சாதான்டா நமக்கு கிஃப்ட். ஜெயிக்காம எதுக்கு இப்ப அவங்க கிட்ட வந்து கிஃப்ட் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் கேட்காத. பூஜா, மீனா, நீங்களே வச்சுக்கோங்கப்பா. இட்ஸ் ஓகே சிண்டு, ராகுல் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, நாங்க வாலெட் கொடுத்துறோம். ஓகே, இதுக்கப்புறம் சோட்டுக்கும் ரோஜாக்கும் இந்த கிஃப்ட் தான். சோட்டு அண்ட் ரோஜா, நீங்க தான் இந்த காம்படிஷன்ல செகண்டா வின் பண்ணிருக்கீங்க, சரியா? நீங்க நல்லா தான்ப்பா பண்ணீங்க. ஆனா பூஜாவும் மீனாவும் உங்களை விட சூப்பரா மியூசிக் போட்டாங்க. தேங்க்யூ சிண்டு, நீ சொன்னது கரெக்டா. நாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சரியா பண்ணல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் நல்லா பண்ணோம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு சிண்டு? ஓபன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு கிட்டு தான், ஆனா டிசைன் மட்டும் தான் வேற. ஹை, ஏதோ அனிமல் டிசைன் போட்டிருக்கு. அனிமல் வேர்ல்ட் ஸ்டேஷனரி செட்டா? சூப்பரா இருக்கு சிண்டு, பிங்க் கலர்ல. டே சிண்டு, என்னடா இது? இதுலேயும் அதே மாதிரி பென்சில் பாக்ஸு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குடா. ஒன்று பிங்க்கு, ஒன்று ப்ளூன்னு பேக் பண்ணியிருக்க. அப்படின்னா ஒன்று நம்ம ஜெயிப்போம்னு நினச்சி தானே பேக் பண்ணேன். அதைத்தான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லை ராகுல், நான் எப்படி ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணும், அதனால கேர்ள்ஸ் டீமுக்கு பிங்க்கு, நமக்கு ப்ளூன்னு நினச்சேன். நம்ம தான் தோத்து போயிட்டோமே. வாவ் ரோஜா, எனக்கு இந்த பவுச் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் இந்த வாலெட் இதை நான் எடுத்துக்கிட்டுமா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள வந்து நான் ஸ்கூல் பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே சோட்டு, நீ அதை எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ. என்கிட்ட இந்த மாதிரி ஆல்ரெடி செட் இருக்கு, அதனால எனக்கு இதில் இருக்கிற ஸ்கிப்பிங் ரோப் மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதும். ஹை சிண்டு அண்ணா, இந்த ஸ்கிப்பிங் ரோப் கூட ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. கிளியரா இருக்கு, உள்ள அனிமல் டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. சோட்டு சோட்டு, இங்க பாரு, இந்த ஸ்கேல் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இது ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப பிங்க் கலர்ல கிளியரா இருக்கு, சூப்பரா இருக்கு. குட்டி குட்டியா அனிமல்ஸ் போட்டோ போட்டிருக்கு. அட,
இந்த டைரி எனக்கு யூஸ் ஆகும் போல இருக்கு. சொட்டு பாப்பா ரோஜா, நான் இந்த டைரி மட்டும் எடுத்துக்கிட்டுமா? ஏதாவது முக்கியமான நோட்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோ ராகுல், நாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். நீ எப்போ எல்லாத்தோடையும் ஷேர் பண்ண பழகுறியோ அதுக்கப்புறம் தான் நாங்க கொடுப்போம். சோட்டு, இங்க பாரு, 2 அனிமல் டிசைன் போட்ட பென்சில் இருக்கு. இதுல எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எடுத்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் ஷார்ப்னர் ஒன்று, எரேசர் ஒன்றுல நீ ஷார்ப்னர் எடுத்துக்கோ, நான் எரேசர் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லா ஸ்டேஷனரி திங்ஸையும் இந்த பென்சில் பாக்ஸ்குள்ள வச்சு பார்த்துடலாமா? அந்த பென்சில் பாக்ஸை பின்னாடி திருப்பி பாருங்க. டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். 1 to 10 டேபிள்ஸ் ஃபுல்லா போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, ஓபன் கூட பண்ணி பாருங்க. தெரியும் சிண்டு அண்ணா, இந்த டைரியை வந்து அந்த பக்கம் வச்சுக்கணும். மற்றபடிக்கு ஸ்கேல், பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சுக்கணும். கரெக்டா? கரெக்டு தான்ப்பா. அந்த டைரி மட்டும் எனக்கு கொடுத்துடலாம்ல. எனக்கு இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறதுக்கு டைரியே இல்லை. நோ நோ ராகுல் அண்ணா, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்க நிறைய திங்ஸ் வின் பண்ணப்ப நாங்க ஒன்னு கேட்டப்ப நீங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்கல்ல. அதனால நாங்க கண்டிப்பா இந்த டைம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க மாட்டோம் ராகுல் அண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி பொம்மா சேனலில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் classicminifood.com வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே போய் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.